ஹே லூனா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு தெரியுமா? இந்த வாட்டி தான் மேக்ஸ்ல நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் தெரியுமா? இல்லனா எங்க வீட்ல வெளியிலே விட்டுருக்க மாட்டாங்க. நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணனா நல்ல மார்க் கிடைக்கும்னு நினைக்கிறேன். லூனா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அது வந்து நீ மேட்சை பத்தி தானே பேசிட்டு இருக்க. இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு லார்டா ரொம்ப பிடிச்சிருக்கான். அவங்க கூட பேசி பழகணுமா, ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியலையா. ஏதாவது யோசனை கொடுக்க முடியுமா இனஸ்? ஹே இங்க என்ன பண்றீங்க? அப்புறம் எப்படி இருக்கீங்க? ஓ ஹே லார்ட். இனஸ், ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க என்ன வேலை? எனக்கு வேலை எதுவும் இல்ல. எனக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்கு. நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. தனியா முடியுமா? முடியும். இத பாரு, நான் என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தா. நாங்க இப்ப கிளம்பணும். அப்புறம் பார்க்கலாம். அப்படியா? ஓகே, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். எதுக்காக இப்படி என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான்? இப்படிப்பட்ட பையனை யாருக்காவது பிடிக்குமா என்ன? உன் ஃப்ரெண்டுக்கு என்ன தோணுதோ அதை அவன் கிட்ட நேரடியா சொல்லு. ஓ இல்ல வேண்டாம், பரவாயில்ல. சரி, ஓகே. சந்தேகமே இல்ல, இந்த டோர்னமெண்ட்ல அழகான பிளேயர்னா அது கெசடி தான். ஏன் வேற யாரும் இங்க இல்லையோ? என்ன உனக்கு கண்ணுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிற பாப்ளு. அதோ வரா பாரு. இந்த டோர்னமெண்ட்ல ஈனஸை விட வேற யாராவது அழகா இருக்காங்களா சொல்லு பாப்பு. என்ன அழகுன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி லார்ட். ஆனா நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் பிளேயர்ன்றத மறந்துடாத. சரியா சொன்னேன். ரொம்ப நன்றி. யாராவது ஈனஸை புகழ்ந்தா அவளுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன நீ அத பதில் சொல்லு. உன்கிட்ட பேச எதுவும் இல்ல. ஹே, என்னாச்சுன்னா பொறாமையா இருக்கா? உனக்கு அந்த கதை தெரியுமா? நான் அப்புறமா சொல்றேன். பிரமாதமான யோசனை. நாங்க வந்துட்டோம். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒன்னும் இல்ல, சும்மா பேசிட்டு சரி, இருந்தோம். வாங்க போய் பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா அடுத்த மேட்ச் டாக் சைட்டோட. நாம லேட்டா போனா அவங்க போட்டியை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆமா, அவங்க பண்ணாலும் பண்ணுவாங்க. வந்துட்டோம். அந்த டீம் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்க, உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிருப்போம். தெரியும், டிஸ்குவாலிஃபை பண்ணிருப்பீங்க. ஏன்னா உங்களால அப்படித்தானே ஜெயிக்க முடியும். ரொம்ப ஓவரா பேசுறான்ல. எல்லாரும் வந்துட்டீங்களா? இப்ப கவனமா கேளுங்க. ஜனா, உன்னோட சேலஞ்ச் என்னன்னு சொல்லு. ஹலோ, நாளைக்கு போட்டியில சேலஞ்ச் என்னன்னா 30 செகண்டுக்கு மேல யாரும் பால வச்சிருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த 30 செகண்ட்ல கோல போடலினா நீங்க அந்த பாலை எதிரணிக்கிட்ட கொடுத்துடணும். இதுதான் சேலஞ்ச். இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஹே, இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன வித்தியாசமான சேலஞ்சா இருக்கு. கவலையே படாத, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். டார்க் சைட் என்ன சொல்றீங்க? இந்த சேலஞ்சை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? என்னாச்சு ஸ்லை? உன்னால முடியாதா? எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. வேணும்னா பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க, சரியா? ஆனா யோசிக்க மூளை தேவைப்படுமே. காமெடி பண்றதா நினைப்போ. ஈனஸ் கிட்ட எனக்கு பிடிச்சது இதுதான். ஓகே, சேலஞ்ச ஒத்துக்கிட்டீங்க. இப்போ எங்க விளையாட போறீங்க? பிரமோடோட லெஃப்ட் சைடுல தான் விளையாட போறோம். ஏன்னா அந்த இடத்துல தான் வேகமா விளையாட முடியும். ஓகே, எல்லாரும் நாளைக்கு சந்திக்கலாம். இப்போ போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. நீ எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்ச சொன்னேன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லு. கொஞ்சம் பொறுமையா இரு ஸ்லை. அந்த லார்ட் ஈனஸ் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கறத நீங்க பாத்தீங்களா? அப்போ யாராவது லூனாவோட மூஞ்சிய பாத்திருக்கீங்களா? என்ன சொல்ற? ஆமா, லூனா ஈனஸ பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டா. அதுவும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஒரே டீம்ல விளையாடுறாங்க. நாம நினைச்ச மாதிரி நடந்தா நாளைக்கு காலையில போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்த ரெண்டு பேரும் எனிமீஸா மாறிடுவாங்க. ஆமா, ஆனா இதுக்கும் சேலஞ்சுக்கும் என்னப்பா சம்பந்தம்? இன்னும் உங்களுக்கு புரியலையா? இது ஐனஸ்கான சேலஞ்ச். அவங்க டீம்ல அவ மட்டும் தான் வேகமா போடுப்பா. அதனால எல்லாரோட கவனமும் அவ மேல மட்டும் தான் இருக்கும். அந்த சமயத்துல லூனாவோட பொறாமை ஜாஸ்தியாயி கண்டிப்பா அந்த டீம் இந்த போட்டியில தோத்துருவாங்க. பரவாயில்லையே, நான் நினைச்சத புரிஞ்சுக்கிட்ட. நம்மளோட தான் பெஸ்ட் டீம் தெரியுமா? ஈனஸ் ரொம்ப அழகா இருக்கா. அவ ரொம்ப வேகமா ஓடுவா கூட. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஆமா, இன்னொரு விஷயத்த மறந்துட்டீங்க. இவளுக்கு புகழ்றது பிடிக்காதுல்ல. போதும், நிறுத்து. உனக்கு என்ன ஆச்சு லூனா? இல்ல, ஒண்ணும் ஆகல. நீ சொன்னது சரி. ஈனஸால ரொம்ப வேகமா ஓட முடியும். இது நல்ல விஷயம் தானே? ஹெட் குவார்ட்டர்ஸ்ல நமக்காக டாக் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம போய் பிராக்டிஸ் பண்ணணும். சீக்கிரம் வாங்க. சரி, நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் வந்துட்டே இருக்கேன். என் பேக மறந்துட்டு போய் கொண்டு வரேன். அவளுக்கு என்னாச்சு? அதான் எனக்கும் புரியல. அவ காலையில இருந்து இப்படிதான் இருக்கா. நீங்க வாங்க போலாம். அது இங்கதான் இருக்கா. ஏய் லூனா, என்ன பண்ணிட்டு இருக்க? டீமோட போய் பிராக்டிஸ் பண்ணலையா? பிராக்டிஸ் பண்ணதான் போறேன். பேக் மறந்துட்டு எடுத்துட்டு போக வந்தேன். நீ ரொம்ப பாவம் லூனா. ஈனஸ் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிற டீம்ல விளையாடுறது ரொம்ப கஷ்டம் இல்ல? உங்க டீம்லயே அவ தான் பெஸ்ட். அவ பார்க்க அழகா இருப்பா, எல்லார் கூடவும் நல்லாவும் பழகுவா. அவள மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆளு நான் பார்த்ததே இல்ல. ஈனஸ் காலையில எழுந்தது அவன் முகத்தை பாத்திருக்கீங்களா? வாய்க்கு வந்தத பேசாத லூனா. காலையிலேயே அவள ஒரு போட்டோ எடுத்தா கூட கண்டிப்பா மேகசின்ல போடலாம் தெரியுமா? ஒரு நிமிஷம், அந்த போட்டோவை நானே காட்டுறேன். இதோ இத பாருங்க. என்ன இது?
ஜென்னா டோர்னமெண்ட்லயே அழகான பொண்ண பாரு. என்னால இத நம்பவே முடியல. ஹேய், என் ஃப்ரெண்ட கிண்டல் பண்ணாதீங்க. அது கொடுங்க. உங்ககிட்ட போய் இத காட்டணும் பாருங்க. ஏன் தப்புதான். ஹேய் லூனா, கொஞ்சம் கண்ணை திறந்துடா. கிரீனா மட்டும் என்ன உன் கூட பார்த்தானா என்ன சும்மா விட மாட்டா. போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. ஹேய், இங்க என்ன நடக்குது? கொஞ்சம் பொறு, நான் சொல்றேன். சரி, டிம்மி எங்க? அவளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்க? நான் நல்லாதான் இருக்கேன். சரி, இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இனசோடைய வேகம் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி வாங்க, நம்ம ப்ரோமனேடுக்கு போய் இப்ப பிராக்டிஸ் பண்ணுவோம். டார்க் சைடு அங்க போறதுக்கு முன்னாடி நாம போவோம். சீக்கிரம் வாங்க. இத பாருங்க, ப்ரோமனேட்ல நாங்க தான் பிராக்டிஸ் பண்ண போறோம். நீங்க வேற எங்கேயாவது போங்க. அதெல்லாம் முடியாது. எங்க டீம்ல ஈனஸ் இருக்காங்கறத மறந்துடாத. இந்த டோர்னமெண்ட்ல அவ தான் ரொம்ப வேகமான பிளேயர். அப்படியா? சரி, டாஸ் போட்டு பாத்துருவோம். ஹெட்ஸா டைல்ஸா? நாம வேணா ஹெட்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல டைல்ஸ். ஏதாவது ஒரு முடிவு சீக்கிரம் எடுங்க. இல்ல டைல். இல்ல ஹெட்ஸ். அட என்னப்பா நீங்க டாஸ்க்கு இவ்ளோ நேரம் எடுத்துக்கறீங்க? ஹெட்ஸா டெயில்ஸா? சீக்கிரம் சொல்லுங்க. சரி, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹெட் தான். டெயில்ஸ். இதெல்லாம் போன் தப்புதான். போச்சு. டாஸ்லயே நாம ஜெயிச்சிட்டோம்ல. சரி வாங்க நம்ம போலாம். இனியும் இருக்க வேண்டாம். Thank you ஜெனா. டாக் ஜோய், சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டோம். இருங்க. வேலை முடிஞ்சது. On your mark, get set, go. ஜோய், come on ஜோய், சீக்கிரமா பாஸ் பண்ணு. பண்றேன் இருங்க. லூனா, இந்த நீ எடுத்துக்கோ. பக்கத்துல வந்துட்டோம். பண்ண முடியும். லூனா, என்ன பண்ற? இனஸ், நீ 20 செகண்ட்ஸ்ல வந்திருக்க. குட். மத்த எல்லாரும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணனும். அப்படியா? இத பாரு லூனா, நம்ம கோல் போடணும்னா நீ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஓ, நான் எதுக்காக வேகமா ஓடணும்? நான் டிஃபென்ஸ்ல தானே இருக்கேன். அதுக்கு தான் ஈனஸ் இருக்காளே. அவ வேகமா ஓடுனா போதாதா? ஈனஸால தனியா கோல் போட முடியும்னு நினைச்சியா லூனா? நீங்க எல்லாரும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடி ஆகணும். உங்களுக்கு புரியுதா? சரி டாக், நான் முயற்சி பண்றேன். லூனா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை. இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல, கவலைப்படாதீங்க. நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. ஸ்பீட் மட்டும் முக்கியம் இல்ல. 30 செகண்ட்ல நாம கோல் போட்டாகணும். நிறைய லாங் பாசஸும் பண்ண வேண்டி இருக்கும். சரி போங்க, சீக்கிரமா ஆரம்பிங்க. எல்லாரும் நல்ல லாங் பாஸ வேகமா பண்ணணும். ஆரம்பிங்க. சமே. Come on லூனா, இப்ப ஈனஸ் பாஸ் பண்ணு. இந்தா. லூனா, ஈனஸ் அங்கல்ல, கண்ணை திறந்து பாரு. என்ன மன்னிச்சிடுங்க. லூனா, உனக்கு என்ன ஆச்சு? உன்னோட பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு சொல்றியா? எங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோம். ஓ, போதும் நிறுத்துறீங்களா? ஒரு பாஸ் மிஸ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். என்னால உங்கள மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. லூனா, உனக்கும் ஈனஸ்க்கும் என்ன பிரச்சனை சொல்லு. ரொம்ப அழகா இருந்தால காலையில எழுந்தது யாராலையும் ஈனஸ் மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்கவே முடியாது. இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஈனஸை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். ஈனஸா? எதுக்காக? என்னாச்சு? உங்களுக்கு இன்னைக்கு அந்த மெசேஜ் வரலையா? மெசேஜா? என்ன? இது எப்படி? லூனா, இந்த போட்டோவை நீ வச்சிருக்கியா? எப்பவோ டெலீட் பண்ணிட்டேன்னு என்கிட்ட சொன்னல. ஆனா நான் ஒண்ணும் பண்ணல. அத delete பண்றத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். ஆனா இந்த போட்டோவை எதுக்காக உன் போன்ல இருந்து அனுப்பிருக்க? இல்ல, நான் அப்படி பண்ணல. இங்க பாருங்க, அந்த போட்டோவை நான் டெலீட் பண்ணாம இருந்தது உண்மைதான். ஆனா எல்லாருக்கும் நான் அதை அனுப்பல. தயவு செஞ்சு நான் சொல்றது நம்புங்க. அம்மா, நீ அனுப்பல? போட்டோவே எங்களுக்கு தானே வந்துருச்சு. அந்த போட்டோல உன் நம்பர்ல இருந்து தான் வந்திருக்கு லூனா. நான் சொல்றது நம்புங்க, நான் அதை பண்ணல. ஓ பாவம், நீ எதுக்காக உன் பெஸ்ட் ஃப்ரெண்டை இப்படி பண்ண? அவளோட முகத்தை பாத்தியா? நான் இத பண்ணலன்னு சொல்றேன்ல. உங்களுக்குலாம் என்னாச்சு? நீங்க கூட என்ன நம்ப மாட்டீங்களா? நாங்க நம்புறோம். ஆனா அந்த மெசேஜ் எல்லாம் உன்னோட நம்பர்ல இருந்து தானே வந்திருக்கு. என்ன நடந்ததுன்னு எனக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. லூனா, எங்க போற? நில்லு. இந்தா. 22 செகண்ட்ஸா? இன்னும் வேகமா ஓடணும். கிரீனா, அந்த போட்டோவை நீ தானே எல்லாருக்கும் அனுப்புன? நானா? நான் அப்படி ஒண்ணும் பண்ணல. பாவம், ஒரு அப்பாவிய பத்தி ஏன் அப்படி சொல்ற லூனா? அப்பாவியா? அதுவும் டாக் சைடுலயா? ஆனா அந்த போட்டோவை நீயா தானே காமிச்ச. நாங்க ஒண்ணு காமிக்க சொல்லி ஒண்ணு கேக்கலையே.
ஆமா உண்மைதான். நான் உங்களுக்கு அந்த போட்டோவை காட்டினேன். ஆனா அது கண்டிப்பா நீங்க தான் அனுப்பியிருக்கீங்க. போது நிறுத்து லூனா. நீ போனதுக்கு அப்புறம் க்ரீனா எங்க இருந்தானே எங்களுக்கு தெரியும். அவ அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமா க்ரீனாவை நானும் பார்த்தேன். அதுவும் இல்லாம போட்டோஸ் உன் போன்ல தான் இருந்தது. நீ தான் அது க்ரீனாவுக்கு காமிச்ச. க்ரீனாக்கு அந்த போட்டோவை காமிச்சியா? நீ ஏன் இப்படி பண்ண? இல்ல நான் காட்டல. ஆமா நான் தான் காட்டினேன். ஏன் இப்படி பண்ண? ஈனஸ் ஈனஸ் நில்லு. என்ன நம்ப. நீ நினைச்ச மாதிரி எதுவும் இல்ல. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்க என்னதான் நடக்குது? லூனாவே கேளுங்க. அந்த போட்டோவை நான் அனுப்பலன்னு சொன்னா நீங்க நம்பவா போறீங்க? இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லப்பா. வாங்க நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். உனக்கு வேணா அது பிரச்சனையா இல்லாம இருக்கலாம். ஏன்னா அந்த போட்டோ உந்து கிடையாது. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உன்னை ஏமாத்தினா எப்படி இருக்கும் தெரியுமா? நான் அப்படி எதுவும் பண்ணல. போய் சொல்லாத. நீ தானே அந்த போட்டோவை க்ரீனாக்கு காமிச்சு எல்லாருக்கும் அனுப்பின. சொல்லு. லூனா கொஞ்சம் என் கூட வரியா? உன்கிட்ட பேச வேண்டியிருக்கு. அந்த போட்டோவை நான் உங்களுக்கு காட்டினது என்னமோ உண்மைதான். தயவு செஞ்சு என்ன நம்ப டாக். நான் அந்த போட்டோவை யாருக்கும் அனுப்பல. எனக்கு புரியுது. ஆனா அது உன் போன்ல இருந்து தானே வந்திருக்கு. அதுதான் எனக்கும் புரியல. அந்த டாக் சைடு தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, எதுக்காக அந்த போட்டோஸ க்ரீனாக்கு காமிச்சேன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கே புரியல. அவங்க ஈனஸ பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் காட்டினேன். நான் பண்ணது பெரிய தப்பு. இப்ப என்ன பண்றது? ஈனஸ் என் மேல கோவமா இருக்கா. இத பாரு, என்ன காரணங்கிறத நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. ஈனஸ் கிட்ட நீ பேசினாதான் எல்லாம் சரியாகும். நான் அந்த மெசேஜ் அனுப்பல. ஈனஸ் என்ன மன்னிச்சிடு. உனக்கு ஓகேவா ஈனஸ்? சரி வாங்க, பிரச்சனை இப்ப முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல நாம எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். எப்போ லாஸ்ட் பாஸ் ஈனஸ் ரீச் ஆகுதோ அப்ப அவ கோல் அடிக்க ட்ரை பண்ணணும். ஓகே. ஹே ஈனஸ், எங்க இருக்க? ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஹேய், நீ எங்க பின்னாடி வந்தா நாங்க எப்படி உனக்கு பால் பாஸ் பண்றது? நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேன் ஈனஸ். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? மன்னிப்பு கேட்டாலும் முழு மனசோட கேட்கணும். எனக்கு மேல அந்த நம்பிக்கை இல்ல. அவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நம்பிக்கை வரும்? சரி விடுங்க, நான் இப்ப வீட்டுக்கு போறேன். நீங்க எல்லாரும் ஜாலியா பிராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு சந்திக்கலாம். ஈனஸ் இல்லாம பிராக்டிஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? அதுவும் சரிதான். இதுக்கு மேல நாம எதுவும் பண்ண முடியாது. வாங்க கிளம்புவோம். இனிமேலாவது நீங்க என்ன நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சதை விட நல்லா நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு நீ பாத்துருவோம். உண்மையிலே புத்திசாலிதான். லூனா தான் அந்த போட்டோவை அனுப்பியிருப்பான்னு நீ நினைக்கிறியா? எனக்கு தெரியல. ஆனா லூனாக்கும் ஈனஸ்க்கும் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு லூனா வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறா. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா அந்த டார்க் சைடு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியும். அவங்க சொல்றது உண்மையான்னு கூட தெரியல. நாளைக்கு மேட்ச்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடலனா நம்மளால நிச்சயம் அதுல ஜெயிக்க முடியாது. எல்லாரும் சீக்கிரமா பாக்க. இன்னைக்கு போட்டியில நம்ம அந்த டீம் அழிக்க போறோம். உங்க பிரச்சனையெல்லாம் நேத்தோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் உங்க கவனத்தை போட்டியில மட்டும் தான் வைக்கணும். உங்க பிரச்சனை இந்த போட்டியை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது. சரியா? ஹாய் ஈனஸ், நீ தான் இன்னைக்கு கேம்ல கலக்க போற. எல்லாரும் பொசிஷனுக்கு வாங்க. கேம் ஆரம்பிக்க போகுது. அதோட கவனமா கேளுங்க. நான் விசில் அடிக்கும் போது நீங்க எங்க இருந்தாலும் பாலுக்கு முன்னாடி வந்து பொசிஷன்ல நிக்கணும். ஜோயியுடைய கோல் பேக் சைடுல இருக்கும். க்ரீனாவுடைய கோல் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். ஹாஃப் சைடுல நாம சைட்ஸ மாத்திக்கலாம். கேமுடைய ரூல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ போட்டியை நாம ஆரம்பிக்கிறோம். கம் ஆன் ஸ்டார்ட். ஈனஸ் இந்தா. ஜினா, எதுக்காக சும்மா நின்னுக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? 30 செகண்ட்ஸ் ஓவர். பால கொடுத்துரு. ரொம்ப நன்றி ஈனஸ். டேய், லூனா அவங்கள தடுத்து நிறுத்து. ஜெய் புடி. இந்த தடவை நீங்க தப்பிச்சிட்டீங்க. லூனா உனக்கு என்ன ஆச்சு? கவனமா இரு. நாம ஜெயிக்கணும்ல. இந்தா கிரேட், உனக்கு தான் பாஸ் பண்ண போறேன். உன்னால முடியாது. உன்னை விட மாட்டேன் பேட். ஈனஸ் கொஞ்சம் தள்ளி போ. முடிஞ்சா என்ன தாண்டி போ. என்ன தாண்டி நீ போக முடியாது. சீக்கிரம் கிரேட், நமக்கு 30 செகண்ட் தான் இருக்கு. நான் பாத்துக்கிறேன். பாஸ் பண்ணு கிரேட். அடடா, எப்படி நிறுத்துனேன்னு பாத்தியா? பிரமாதமே. லூனா டிஃபென்ஸ். ஈனஸ் நீ இங்க வந்தா நல்லா இருக்கும்.
ஒரு கோல் போட்டுட்டாங்க. அடடா பாவம் ஜோயி, என்னோட கோல் தடுக்க முடியல. கம் ஆன் ஜோய், எனக்கு பாஸ் பண்ணு. நான் பாத்துக்கிறேன். கிரேக் பால் பிடி. என்கிட்ட ஒழுங்கா பால கொடுத்துறே. எப்படியாவது கோல் போட்டுட்டே. டார்க் சைடு இரண்டாவது கோலை போட்டுட்டாங்க. நான் பால் எடுத்துக்கிறேன். ஏய் கிரேக், அப்புறமா சந்திக்கலாம். விட மாட்டேன். அதுக்குள்ள 30 செகண்ட் ஆயிடுச்சா? நீ ரொம்ப ஸ்லோவா ஓடிட்டு இருக்க. கிரேக் சீக்கிரம் எடுத்துட்டு போ. பால நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு கோல் போடணும். மூணாவது கோல் போட்டாச்சு. டார்க் சைடு மூணாவது கோலையும் போட்டுட்டாங்க. ஹாஃப் டைம். பிரமாதம், அவங்க கதை முடிஞ்சது. ஆமா, நமக்கு செகண்ட் ஹாஃப் தேவையில்லை. ஏன்னா போட்டியில நாம தான் ஜெயிக்க போறோம். நாம போட்ட திட்டம் சரியா வேலை செய்யுது. ஆமா, நினைச்ச மாதிரியே நடக்குது. பால், எனக்கு உடனே சர்வேலன்ஸ் கேமராவுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும். கண்டிப்பா. இந்த சரி, இப்பவே வரேன். பாவம் லூனா, ஈனஸ் மாதிரி பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆள் இருக்கிற டீம்ல விளையாடுறது ரொம்ப கஷ்டம். இத பாரு. கதை அப்படி போகுதா? என் போன் கொடு. உனக்கு இந்த போட்டோவை காட்டி இருக்கவே கூடாது. ஹேய் லூனா, கொஞ்சம் கண்ணை திறந்துடல. கிரீனா மட்டும் என்ன கூட பார்த்தா என்ன சும்மா விட மாட்டா. இப்போதான் புரியுது. உனக்கு வேற வேலையே இல்ல. லூனாவுடைய பேக் அங்க இருக்கு. டிம்மி, அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். இது எல்லாத்துக்கும் காரணம் டார்க் சைடு தான். நல்லா மாட்டிக்கிட்டீங்க டார்க் சைடு. ஓ ஈனஸ், நீ எதை பத்தி கவலைப்படாத. அவங்க வெறும் 3 கோல் தான் அடிச்சிருக்காங்க. உங்களால அதை அடிக்க நீ முடியும். தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் தனியா விடுறியா லார்ட்? ஓ சரி, அப்ப நான் போறேன். என்ன லார்ட், அசிங்கப்படுத்திட்டா போல இருக்கு. அவளுக்கு உன்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வா. லூனா, உன் ஃப்ரெண்ட் யாருக்கோ லார்ட பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, உண்மையை சொல்லு. அந்த பொண்ணு நீதானே? மறைக்காம உண்மையை சொல்லு. அதெல்லாம் என்ன ஆக போகுது? என் மேல இருக்கிற பொறாமையில தான் நீ அந்த போட்டோஸ அவங்களுக்கு அனுப்புனியா? ஈனஸ், தயவு செஞ்சு என்ன நம்பு. நான் அந்த போட்டோஸை யாருக்கும் அனுப்பல. எல்லாரும் பொசிஷனுக்கு வாங்க. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஹே பால், செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். என்ன விஷயம் டேக்? உங்க எல்லாருக்குமே தெரியும், ஈனஸோடைய போட்டோவை யாரோ எல்லாருக்கும் அனுப்பியிருக்காங்க. அவளை அசிங்கப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட தான் அந்த போட்டோஸை அவங்க அனுப்பியிருக்கணும். யார் அனுப்பியிருப்பா? லூனாவை காப்பாத்தணும்னு முயற்சி பண்றியா? அவ தான் அந்த போட்டோவை அனுப்புனான்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியுமே. ஆனா இதெல்லாம் உங்க டீமுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. எதுக்காக எங்களை போட்டி ஆரம்பிக்க விடாம தடுக்கிறீங்க? எங்களுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு. சரியா சொன்ன. என்கிட்ட சர்வேலன்ஸ் வீடியோவுடைய ஃபுட்டேஜ் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் உங்க டீம்ல இருக்க ஒருத்தங்க தான். ஸ்லை, என்ன சொல்ற? அதுக்கு வாய்ப்பே இல்ல. உன் பேச்செல்லாம் எங்களால நம்ப முடியாது டேக். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. டேக் இப்போ என்ன சொல்ல வரான்னு பொறுமையா கேட்போம். அந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கியா டேக்? இதோ கொண்டு வந்திருக்கேன். டிமி லூனாவுடைய போனை எடுத்து அந்த போட்டோவை எல்லாருக்கும் அனுப்புறது இதுல கிளியரா தெரியுது. அந்த போனை எடுத்து போட்டோவை அனுப்பிட்டு அதை மறுபடியும் பேக்லயே வைக்கிறத பாருங்க, நல்லா தெரியுது. இந்த ஆதாரம் போதும். சொன்னேன்ல. இங்க பாருங்க, இதுக்கும் டோர்னமெண்ட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. நம்ம போட்டி ஆரம்பிக்கலாமா? நீ சொல்றதை ஏத்துக்க முடியாது ஸ்லை. இந்த டீமை பிரிக்க நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. இப்படித்தான் ஜெயிக்கணும்னா நீங்க ஜெயிக்கவே தேவையில்லை. இத வேற மாதிரியும் சொல்லலாம், நீங்க ஏமாத்திருக்கீங்க. அதுக்காக உங்களை இந்த போட்டியில இருந்து டிஸ்குவாலிஃபை பண்றோம். இந்த டீம் ஜெயிச்சிட்டாங்க. லூனா, உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு. நீயும் என்ன மன்னிச்சிடு ஈனஸ். ஹே டேக், போட்டியை நிறுத்தின இடத்துல இருந்து ஆரம்பிக்க முடியாதா? என்ன சொல்றீங்க பால்? அவங்கள விட நாங்க சிறந்தவங்க நாங்க நிரூபிச்சாகணும். இது ஒரு அருமையான ஐடியா தான். எஸ். கிரேக் ரெடியா? நான் பாத்துறேன். பால விடாத. ஈனஸ், நான் பாத்துக்கறேன். சீக்கிரமா கோல் போடு ஈனஸ். The team ஒரு கோல் போட்டுட்டாங்க. கம் ஆன், நம்மளால முடியும். இவங்க கிட்ட தோக்க கூடாது. டிமி, எனக்கு உதவி பண்ணவா? போலங்க, அந்த பாலை கொடுத்துடு. அப்படியே எடுத்துக்கோ. ஜாக்கிரதை. The team இரண்டாவது கோலையும் போட்டுட்டாங்க. கிரீனா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். என்னால இத நம்ப முடியல. ரெடியா இருங்க
பாருங்க லாங் பாஸ். ஜனா சமய பாத்துக்கோங்க. ஸ்கோர்ஸ் லெவல் ஆயிடுச்சு. The team மூணாவது கோலையும் போட்டுட்டாங்க. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. கம் ஆன் गाइस, இந்த மேட்ச்ல நம்ம தான் ஜெயிக்கணும். வினி கோல நான் தான் அடிக்க போறேன். முடிஞ்ச பால் எடுத்துட்டு போங்க. நான் கோல் அடிக்கிறத யாரால தடுக்க முடியும்? 30 seconds over. பால கொடுத்துரு. என்னது? இனிமேலாவது நியாயமா விளையாடுங்க. இனஸ் கோல் போடு. நான் தயாரா இருக்கேன். லூனா நீ பாத்துக்கோ. ஓகே. முடிஞ்சா என்ன தாண்டி போ. 30 செகண்ட்க்குள்ள என்ன பண்ண போறேன் நானும் லூனா ஷூட் பண்ணு. கோல் போட 2 செகண்ட் போதும். அடடா போச்சு. நாலாவது கோலும் போட்டுட்டாங்க. ஸ்கோர் 4-3. The team நீங்க பிரமாதமா விளையாடுறீங்க. இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க. ஓ லூனா நீ கலக்கிட்ட. गाइस நீங்க கலக்கிட்டீங்க. இந்த போட்டியில நம்ம ஜெயிப்போம்னு நான் கொஞ்சம் கூட நீ எதிர்பார்க்கல. சொல்றது உண்மைதான் ஈனஸ். நான் உங்களுக்கு அந்த போட்டோவை காட்டினதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். நான் உன் மேல பொறாமப்பட்டுட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு ஈனஸ். ஏன் மேல பொறாமப்பட்டியா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த லார்ட் தான். நான் அவனை மறந்துட்டேன். எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம நீ அழகா இருக்க, அதனாலதான் உன்கிட்ட பழகிட்டு இருக்கான். என்ன கண்டுக்க கூட மாட்டான். நான் பாக்குறதுக்கும் அந்த அளவு அழகா இல்ல. நீ என்ன பேசிட்டு இருக்க? அழகா இருக்கிறது முக்கியமா என்ன? உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கவே முடியாது. அழகுங்கிறது முகத்துல இல்ல, அது உன் மனசுல தான் இருக்குன்றத மறந்துடாத லூனா. நான் எப்பவும் உன்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இல்ல, நீ சும்மா சொல்ற. இல்ல, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்றதால சொல்றேன். அடடடடா, இந்த மாதிரி சென்டிமெண்ட் சீன் எல்லாம் பாக்கும்போது என் கண்ணுல இருந்து தண்ணி அருவி மாதிரி கொட்டுதே. சரி, வேற என்னெல்லாம் போட்டோ வச்சிருக்கேன்னு கொஞ்சம் பாத்துட்டு தரேன். ஏய், விடுங்கப்பா. அவ போனை திருப்பி கொடுத்துரு. கையில கிடைச்சா விடவே மாட்டேன். நில்லு ஜோய். ஜோய் நில்லு. சொல்றத கேளு ஜோய்.